الحمد لله الحمد لله كفى والصلاة والسلام على رسوله المصطفى وعلى آله وأصحابه الذين اصطفى أما بعد அல்லாஹுடைய பெரும் கிருபையால் இந்த வருடத்தினுடைய ரமதான் மாதத்தினுடைய ரமதான் இஜ்திமாவுடைய இரவு நேர பகுதியிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய பட்ட வகுப்பு ஆலிம்களே, நபி அவர்களுடன் ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில ஒரு நாள் முழுமைக்கும் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள் என்கின்ற அந்த தொடரை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்குள்ளே காலை சுபஹ் தொழுகைக்காக வேண்டி வருவதை பார்த்த உடனே சஹாபாக்கள் சஃபிலே எழுந்திருந்து நிற்க ஆரம்பித்து விடுவார்கள். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இகாமத்து சொல்வதற்காக வேண்டி தயாராக விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்ற உடனே இகாமத்து சொல்லப்படும். பெருமானார் அவர்கள் சுபஹ் தொழுகையை இமாமாக நின்று தொழ வைப்பாங்க. சுபஹ் தொழுகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரக்காயத்திலேயுமே 60 முதல் 100 ஆயத்துக்கள் வரை என்ன செய்வாங்க, ஓதுவாங்க. நீண்ட ஆயத்துக்களை, நீண்ட வசனங்களை சுபஹ் தொழுகையிலே ஓதுவது வழக்கம். வெள்ளிக்கிழமையாக இருந்தால் முதல் ரக்காயத்துல அலிஃப் லாம் மீம் சஜ்தாவையும், இரண்டாவது ரக்காயத்துல சூரத்து தஹ்ரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவாங்க. சில கஷ்டமான அல்லது சில அல்லாஹ்விடத்துல உதவி தேட வேண்டிய சில பிரச்சனைகளாக இருந்தால் சுபுஹுல இரண்டாவது ரக்காயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனூத் ஓதுவாங்க என்கின்ற வழக்கத்தை நம்ம பார்க்கிறோம். தொலை வைத்து முடித்ததற்கு பின்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிப்லாவை முன்னோக்கிய நிலையிலேயே அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று 3 தடவை ஓதி அதுக்கப்புறமாக அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக் ரப்பனா யா தல் ஜலாலி வல் இக்ராம் என்ற துஆவை ஓதுவாங்க. ஓதி முடித்ததற்கு பின்பாக சில நேரங்கள்ல வலதுபுறமாக திரும்பி அமருவாங்க, சில நேரங்கள்ல இடதுபுறமாக திரும்பி அமர்ந்து சஹாபாக்களை முன்னோக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காருவாங்க. உட்கார்ந்து சஹாபாக்களை பார்த்த உடனேயே இந்த துஆவை பெருமானார் ஓதுவாங்க. அல்லாஹும்ம க்னி அஸாபக யௌம துபஅஸ் இபாதக என்கின்ற துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து உட்காருவாங்க. சஹாபாக்களும் பெருமானார் அவர்கள் ஓதுகின்ற துஆவை கேட்பார்கள். இப்ப இந்த துஆவை ஓதி முடித்ததற்கு பின்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட அதிகமான ஔராதுகளை ஓதுகின்ற வழக்கம் இருக்கிறது. பொதுவா நம்மளை பொறுத்த வரைக்கும் சுபஹ் தொழுகை முடிஞ்சிச்சு அப்படின்னா உடனே எழுந்திருத்து வந்து விடுவோம். பெருமானாருடைய அந்த வழக்கத்துல மதீனாவிலே நாம் பார்க்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக தொலை வைத்த அந்த முஸல்லாவிலே அமர்ந்தவர்களாக நீண்ட அதிகமான ஔராதுகளை, அதிகமான துஆக்களை என்ன செய்கின்றார்கள், ஓதுகின்றார்கள். அதுல குறிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது காத்தமுல் அன்பியா ரயீசுல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு நாளும் சில விஷயங்களை கேட்கிறாங்க, சில விஷயங்களை விட்டு பாதுகாவல் தேடுகின்றார்கள். அது நம்முடைய கவனத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதுல முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல பாதுகாவல் தேடுகின்ற விஷயங்களாக நாம் பார்க்கிறோம். இறைவா, என்னை நீ என்ன செய்வாயாக, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் கஸ்லி, இது ஒவ்வொரு நாளும் ஓதுவாங்க. என்னை சோம்பேறித்தனத்திலிருந்து நீ பாதுகாப்பாயாக. வசூ அல் கிப்ரி, பெருமையினுடைய தீங்கிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. அதே மாதிரி வஅஊது பிக மின் அஸாபின் ஃபின்னாரி, நரகனுடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பாயாக. வஅஸாபின் ஃபில் கப்ரி, கபருடைய வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் துஆவை கேட்பாங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்திற்காக வேண்டி ஒவ்வொரு நாள் காலையில கேட்பாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা, இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் பெருமானார் கேட்பாங்க.
அதே மாதிரி அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியத ஃபீ தீனி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி என்கின்ற துஆவையும் ஒவ்வொரு நாள் கேட்பாங்க. அதிலும் குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் உடல் ஆரோக்கியம் குறித்து பொதுவாக கேட்கின்ற நேரத்துல குறிப்பிட்டு இப்படி அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சமஇ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி என்று இந்த குறிப்பிட்ட உடல்நலம் குறித்து கேட்கின்ற போது இந்த குறிப்பிட்ட துஆக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்க. இதே துஆக்களை மாலை நேரத்துல மக்ரிபிற்கு பின்பாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க. நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன். நமக்கு தெரிய வேண்டிய சில கவனப்படுத்துவதற்காக சில துஆக்களை சொல்லி இருக்கிறேன். ஹதீசுகள்ல பார்க்கின்ற பொழுது தொடர்ச்சியாக சுபஹுருக்கு பின்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகின்ற துஆக்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் ஏறத்தாழ 20-25 துஆக்கள் என்ற நீண்ட பட்டியல் என்ன செய்கிறது வருகிறது. இப்ப இந்த நிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து முஸல்லாவில இஷ்ராக்குடைய அந்த நேரம் வரைக்கும் சூரிய உதயம் நேரம் வரைக்கும் அமர்ந்திருக்கின்ற இந்த இடைப்பட்ட நேரத்துல சில சஹாபாக்கள் வருவாங்க. வந்தா அவங்க கையில பாத்திரம், அதுல தண்ணீர் இருக்கும். பெருமானாரிடத்துல கொண்டு வந்து என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல என்ன செய்வாங்க? பாத்திரங்கள் கொண்டு வரப்படும். எதற்காக வேண்டி தெரியுமா? யதபர்ரகூன பிவலஇ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹுல் முபாரகத ஃபீ ஆனியதிஹிம். பெருமானார் அவங்க அந்த தண்ணீர் பாத்திரத்துல அவருடைய விரல்களை வைப்பதன் மூலமாக ஏற்படுகின்ற அந்த பரக்கத்தை அனுபவிப்பதற்காக வேண்டி இந்த காலை நேரத்துல சில சஹாபாக்கள் என்ன செய்வாங்க? தண்ணீர் பாத்திரத்தை கொண்டு வந்து பெருமானாருக்கு முன்னாடி வைப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய முபாரக்கான விரல்களை அந்த தண்ணீர் பாத்திரத்துல என்ன செய்வாங்க? முக்கி எடுப்பதாக நாம் ஹதீசுகள்ல பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, இப்ப ஔராதுகளை ஓதி முடிச்சதற்கு பின்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சில நேரங்கள்ல சில உபதேசங்களை செய்வாங்க. அல்ல என்றால் யாருக்காவது உடல்நலம் சரியில்லாம இருக்கா, வீட்டுல இருக்காங்களா, போய் உடல்நலம் விசாரித்துட்டு வருவோமா என்று கேட்பாங்க. அப்படி இல்லைன்னு சஹாபாக்கள் சொன்னா, ஏதாவது மரணம் ஏற்பட்டு இருக்கிறதா, யாருடைய வீடுகள்லயாவது ஜனாசா இருக்கிறதா, போய் ஜனாசாவை பார்த்துட்டு வந்துருமான்னு கேட்பாங்க. இதுவும் இல்லை என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து கேட்பாங்க, யாராவது கனவு பார்த்திருந்தீங்கன்னா அந்த கனவை சொல்லுங்கள், அந்த கனவிற்கு நான் விளக்கத்தை சொல்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. அப்படியும் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் எந்த கனவையும் நாங்கள் பார்க்கவில்லை என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவுல தாங்க பார்த்த கனவை சொல்லி அந்த கனவிற்கான விளக்கத்தை சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி கனவிற்கான விளக்கம் சொல்லுகின்ற நிலை ஏற்படவில்லை என்றால் சஹாபாக்களுக்கும் பெருமானாருக்கும் மத்தியில யதார்த்தமான அந்த பேச்சுக்கள் ஓடும். சஹாபாக்கள் ஐயாமுல் ஜாஹிலியாஹ்ல எப்படி எல்லாம் நாங்கள் இருந்தோம், அல்லது யதார்த்தமான அவர்களுக்கு மத்தியில சம்பாஷணைகளாக, உரையாடல்களாக, சிரிப்புகளாக சில பேச்சுக்கள் அங்கே நடப்பதாக நம்ம என்ன செய்கிறோம்? வரலாறுகள்ல பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன மாதிரியான உபதேசங்களை செஞ்சாங்க, என்ன மாதிரியான கனவுகளை சஹாபாக்கள் சொன்னாங்க, அதற்கு பெருமானார் என்ன விளக்கங்கள் கொடுத்தாங்க, அல்லது பெருமானார் அவர்கள் என்ன கனவு பார்த்தாங்க தாங்க அந்த கனவுக்கு என்ன விளக்கங்களை கொடுத்தாங்க. இல்லை என்றால் யதார்த்தமான பேச்சுக்களா அவர்களுக்கு மத்தியில அந்த சுபஹுருக்கு பின்புண்டான நேரங்களில் என்ன மாதிரியான பேச்சுக்களை பேசினாங்க என்கிற விஷயங்களை நாம் பார்ப்போம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்றாட அந்த வாழ்க்கையினுடைய சுன்னத்துகளை பின்பற்றுகின்ற நல்ல மக்களாக அல்லாஹ் ஆக்கி புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.